கேள்வி பார்வையாளர் வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் அவர்கள். வணக்கம். வணக்கம். 2026 தேர்தல் ஒரு விசித்திரமான தேர்தலாக இருந்தாலும் தாவேகாவுக்கு பெரும்பான்மை கிடைக்காததால் அதிமுக தரப்புல மூவ் பண்ணியிருந்தாங்க. எங்களுடைய ஆட்சி அமைக்கிறதுக்கு நீங்க ஒத்துழைப்பு கொடுங்கன்ற மாதிரியான ஒரு கருத்து இந்த சூழல்ல இன்றைய தினம் நடந்த அதிமுகவுடைய ஒரு எம்எல்ஏக்கள் கூட்டத்துல நாங்கள் தாவேகாவுக்கு ஆதரவு அளிக்கவில்லை, அதிமுக என்பது ஒரு பேரியக்கின்ற மாதிரியான அதிமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் கேபு முனுசாமி அவர்கள் சொல்லியிருக்காங்க. தற்போது விஜய் அவர்கள் ஆட்சி அமைப்பறால மீண்டும் மறுத்தேர்தல்ன்ற மாதிரி பல்வேறு கேள்விகள் கூட இருக்கிறது. அதிமுகவுடைய இந்த முடிவை எப்படி பாக்குறீங்க? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய துணை பொதுச்செயலாளர் கேபி முனுசாமியுடைய பேட்டியை பார்த்தேன். உண்மையான பேட்டியா இருந்தால் வரவேற்கிறேன். உள்ளொன்று புறமொன்று என்ற பேட்டி என்றால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதிமுக என்கின்ற இயக்கம் ஒரு ஜீவசக்தி உள்ள இயக்கம். சாதாரண சாமானிய மக்களுக்கெல்லாம் உருவாக்கப்பட்ட ஒரு மாபெரும் இயக்கம். 32 ஆண்டுகள் தமிழகத்தை ஆட்சி புரிந்த இயக்கம். அந்த மாபெரும் இயக்கம் இன்றும் அழியவில்லை, நாளையும் அழியாது. தலைவன் சரியில்லை. 1 கோடிக்கு மேல வாக்காளர்கள் வாக்களிச்சிருக்காங்க. 101 இடங்கள்ல டெபாசிட் போயிருக்கானா. காரணம் எடப்பாடி பழனிசாமியுடைய அகம்பாவதம், திமிரு திமிரு திமிரு. பாஜக கூட்டணி இல்லையா? பாஜக கூட்டணி வச்சாங்களா? அது அந்த பாஜக கூட கூட்டணி சேராத கூடா நட்பு கேடாய் முடிவு கலைஞர் சொன்னது மாதிரி காங்கிரஸோட திமுக கூடா நட்பு வச்சதுனாலதான் கேடாய் போய் சேர்ந்திருக்கான். கேடு கட்டவங்க காங்கிரஸ். அது மாதிரி பாஜக கூட கூட்டணி வச்சுதான் அண்ணா திமுகவை அழிச்சிட்டாரு. எடப்பாடி பழனிசாமி முடிவுரை எழுதிட்டு இருக்காரு. எடப்பாடி பழனிசாமி அழிக்க முடியாது. இந்த இயக்கத்தை வழிநடத்துவதற்கு புரட்சித்திலே அம்மா சொன்னது மாதிரி கடை கோடி தொண்டை நடத்துவோம் அதிமுக. நீலாம் வெளியே போ சாக்கடை. சுயநல பேர்வழிகள். இன்னைக்கு ஓலை குடிசையில் வாழுகின்றவன் அதிமுக என்ற கட்சியை நேசிக்கிறான். ஆனா விஜய் தேர்தல் பிரச்சாரத்தில் மைனாரிட்டி அரசு அமைக்கக்கூடிய விஜய், மைனாரிட்டி தாவேக ஆட்சி அமைக்கக்கூடிய விஜய் தேர்தல் பிரச்சாரத்தில் மற்றவர்கள் அப்படின்னு சொல்லிதான் கேலியாக கிண்டலாக அதிமுக விமர்சனம் பண்ணார். நான் என்ன சொல்றேன்னு கேட்டா, மற்றவர்களுடைய தயவை ஏன் நீ யாசகம் கேட்கிற மாதிரி போய் ஆள் தூது விடுற? மற்றவர்கள் சாதாரணமாக மதிச்சையில் இப்போ அதிமுக வாசப்படி மிதிக்கலாமா? நீ தமிழ்நாட்டில் 2 திராவிட இயக்கம் ஒன்றும் ஆனால் அழிஞ்சு போகல, அழிய முடியாது, அழிக்கவும் முடியாது எவனானே. பாஜக பல்வேறு சதிகளை இங்க உருவாக்குது. RSS தான் இந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கு. இதான் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். இப்ப அதிமுக இன்னும் உடையும். இந்த குடிகாரன் சண்முகம், CV சண்முகம் எதுக்கு எடப்பாடி பழனிசாமி பயப்படுற? சாதியை சொல்லி CV சண்முகம் மிரட்டுறது. நான் ஒரு முன்னாடி பூரா திரண்டுருவாங்களா? இந்த குடிகார சண்முகத்துக்கு ராஜ்யசபை உறுப்பினர் இப்ப நான் ராஜ்யசபை ராஜினாமா பண்ணணும். அதில் தாவேக ராஜ்யசபை உறுப்பினர் ஆயிடுவாங்க. நீ ராஜ்யசபை உறுப்பினர் உனக்கு 4 வருஷம் இருக்கும் போது MLA எதுக்கு நிக்கிற? அமைச்சர் ஆகணும். இப்ப துடிக்கிற அரிப்பு உனக்கு, சிறங்குக்காரனுக்கு அரிப்பு இருக்கிற மாதிரி அரிச்சுக்கிட்டு உனக்கு மந்திரி ஆகணும். மானம் கட்டவில்லை. அதிமுக கொண்டு போய் விஜய் காலில் அட வைக்கிறது, திரிசா காலில் அட வைக்கிறது. ரோசம் சூடு சொரண வேணாம். இந்த வேலுமணி பூரா கான்ட்ராக்டுக்கார பேலுக, ஒப்பந்தக்கார பேலுகளை வச்சு கட்சி கொண்டு வந்தா அவங்களுக்கு என்ன தெரியும் கட்சியை பத்தி? திராவிடத்தை என்ன தெரியும்? எம்ஜிஆர் உருவாக்கின எவ்வளவு பெரிய கட்சி. எம்ஜிஆர் எடுத்தோடனே 129 இடம் வெற்றி பெற்றார். மரணமடைவரை இந்த நாட்டில் முடிசுடா மன்னனாக திகழ்ந்த எம்ஜிஆர், புரட்சி அம்மா இந்த இயக்கத்தை
2 முறை வெற்றி பெற வச்சாங்க. 2011, 2016. 96ல அம்மாவே தோத்தாங்க. 4 இடம் தான் வெற்றி பெற்றோம். 98ல நாடாளுமன்றத்தில் பிரதமர் வாஜ்பாயை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு கிங் மேக்கரா புரட்சித்தலைவர் அம்மா இல்லையா? ஏன்னா உங்களுக்கு அந்த கட்ஸ் இல்லை. பூரா டெல்லிக்கு கொத்தடிமை பேட ஊழல், லஞ்சம், ஊழல், பதவி, பேராசை. முதல்வரின் உங்கள் கனவு திட்டம்னு கேட்டா நீ என்ன சொன்னது சண்முகம்? உன் கனவு என்னன்னு சொன்ன? நயன்தாரா கேட்டா சார். நயன்தாரா கேட்ட நாய் இன்னைக்கு அதிமுகவை கொண்டு போய் திரிசாகிட்ட அட வைக்க பார்க்குறேன். ஓலங்கம்மா நாடு. CV சண்முகம் போனாலும் சரி, வேலுமணி போனாலும் சரி, அனுப்புங்கன்றேன். நீங்க எத்தனை பேர் இந்த 54 பேர் 49 பேர் இருக்காங்களா? 49 பேரும் நீ தாவேகா போய் கட்சி ஆபீஸையும் கட்சியும் கையில கொடுத்துட்டு போப்பா. எடப்பாடி நீ போ, உன்னை விட்டுட்டு போறாங்க. இப்ப 3 கூட்டமா நடந்துருக்கு. இப்ப முனுசாமி பேசுனது சரியான பேச்சு தான், வரவேற்கிறேன். அது இருந்தா அதிமுக எப்பயும் எழும், திமுக எழும். 2 திராவிட இயக்கத்தை அழிக்கிறதுக்கு பாஜக, RSS, அமித்ஷா சதி பண்ற சதி தமிழ்நாட்டில் எடுக்காது. இயந்திரத்தால் கோளாறு. இப்ப இந்த தாவேகா கூட்டம் ஒன்றும் பெருசா ஒன்றும் வெற்றி பெறல. இயந்திர கோளாறு. திமுக செஞ்ச கோளாறு காங்கிரசுக்கு சீட்டு கொடுத்தது. பாருங்க, மதுரை மேலூர்ல இதே RSS கூட்டம் மதுரை மாவட்டத்தில் மேலூர் தான் குறி வச்சு அடிச்சாங்க. டங்ஸ்டன். எல்லா பிரச்சனையும் நாங்கள் போய் தலையிட்டு, மதச்சார்பற்ற முற்போக்கு அணியெல்லாம் தலையிட்டு, மேலூர் இருந்து RSS அடிச்சு விரட்டிட்டு திமுக கூட்டணிக்கு அதை அறுவடை பண்ற மாதிரி இருந்தான். கடைசியா நான் கேட்டேன், திமுக கூட்டணியில நான் கேட்டேன், மேலூர்வாது கொடுங்க, சுரம்பட்டி கொடுங்க, மேற்கு கொடுங்க, திருவாடனையை கொடுங்க, இல்ல மேலூரை கொடுங்கன்னா மேலூரை நம்ம தான் உழுது பயிரிட்டு மதச்சார்பற்ற கூட்டணி டங்ஸ்டன் பிரச்சனை அத்தனையிலும் தலையிட்டு இருக்கோம். மேலூரை குறி வச்சு அடிச்ச RSS அவனை புறமுது காட்டுற மாதிரி அடிச்சு விரட்டி இருக்கான். மேலூரை எடுப்போம்னு சொன்னான். மேலூர் எடுத்து விசுவநாதன் கையில கொடுத்துச்சு திமுக. இன்னைக்கு நிலைமை என்ன? இப்படி துரோகிகளா கண்டுபிடிச்சு அதிமுகவும் திமுகவும் செய்யற வேலை. திமுக 70 பேரை காலி பண்ணி விட்டாங்க. பழைய ஆளை புது ஆளை கொடுக்குறோம். பூரா புது ஆள் படுத்துக்கிட்டேன், வெளியே வரல. ஒரு 5 பேராவது புது ஆள் ஜெயிச்சிருக்கணும்ல. SR ராஜா என்ன தப்பு பண்ணார் தாம்பரத்தில்? அவர் தொடர்ந்து MLA இருக்கிறாரு. இந்த தடவை கொடுத்துருந்தா தாவேக்கு அங்க தோத்துருக்கும், SR ராஜா வெற்றி பெற்றிருப்பார். அது மாதிரி பல்லாவரத்தில் கருணாநிதி தொடர்ந்து MLA வெற்றி பெற்று இருக்காரு. நீங்க யாரு கொடுக்கணும்? மாவட்ட செயலாளர் கை நீட்டுறாள், மாவட்ட செயலாளர் பணத்தை வாங்கிட்டு குறுநில மன்னர் மாதிரி யாரு வேட்பாளர்னு பாட்டினா மக்கள் ஓட்டு போகலாம். முன்னாடி காலம், இந்த காலத்துல எல்லாமே கேள்வி கேட்கிறான். இந்த தோல்விக்கு இயந்திர கோளாறு ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம நடவடிக்கையும் ஒரு காரணம். நீங்க தளபதி ஸ்டாலின் தோக்கலாமா? நீங்க எவ்வளவு பெரிய அந்த குளத்தூர் இன்னைக்கு தான் படிச்சேன். சாதா ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் சொல்றேன். ரூபாய் 210 கோடி மதிப்பில் நவீன மருத்துவமனை குளத்தூர்ல, ரூபாய் 50 கோடி மதிப்பில் மீன் சந்தை, ரூபாய் 12 கோடி மதிப்பில் டயாலிசிஸ் மையம், ரூபாய் 31 கோடி செலவில் கலை அறிவியல் கல்லூரி, முதல்வர் படைப்பகம், பள்ளிக்கூடம், நவீன கழிவு அகற்றும் நிலையம், ஜிம், பூங்கா என தொகுதி மக்களுக்காக ஏராளமான நலத்திட்டம். இயந்திர கோளாறுல தோக்கடிக்கிறான். இப்ப இதுக்கு பின்னாடி RSS என்ன பின்னாடி சொல்றாங்க. அப்ப ஏன் BJP ஒரு சீட்டு தான் வந்துச்சுன்னு கேட்கிறாங்க. அதனால ஏற்கனவே பேட்டியில சொல்லியிருக்கேன். அதாவது ஒரு வீட்டுல புதையல் இருக்கு, அந்த புதையல் எடுக்கணும்னா அந்த வீட்டுல பிறந்த ஒரு பையனை, சின்ன குழந்தைய நரபலி கொடுத்தணும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இங்க பாஜக குழந்தைகள் தான் தமிழிசை, நயினாரு, எல்முருகனை பூரா பலிகிடு. இந்த நடிகர் மூலமா இங்க திமுக அதிமுக அழிச்சிடலாம் இருக்காங்க. அதாவது பாஜக RSS சங் பரிவார் கூட்டம் தன்னைத்தானே அழித்து கூட
அவன் கொள்கையை நிலைநிறுத்தும் நினைப்பான். அதுக்கு தன்னையே பலி கொடுக்கறதா பாஜக அங்க பலி கொடுத்துருக்கான். ஏன்னா மக்கள்கிட்ட 27 இடத்துல 10 இடம் பாஜக ஜெயிச்சா சந்தேகம் வந்துடும். பார்த்தீங்களா, ஒரு இடம் தான் நாங்க ஜெயிச்சிருக்கோம். அவனையும் அழிச்சுக்கிடுவான். அழிச்சுட்டு யார் அழிக்க பாக்குறா? திமுக அண்ணா திமுக அழிக்க பாக்குறான். திமுக அண்ணா திமுக தொண்டர்களுக்கு நான் பேசுறேன், தலைவர்களுக்கு இல்ல. எல்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க, நாக்க தொங்க போட்டுக்கிட்டு இருக்காங்க. நாய் வந்து எச்சிக்கல் நாய் மாதிரி தொங்க போடுற மாதிரி தாவேக்கா தான் இனிமே நாட்டை ஆண்டுவோம். தாவேக்கா ஒரு மயிர் ஆளாது, எழுதி வச்சுக்கிறங்க. ஆடி காத்தில் குப்பை தொட்டில் இருந்த குப்பை கோபுரத்தில் உட்கார்ந்து இருக்குது. இதான் தாவேக்கா. ஆடி காட்டுல உட்கார்ந்து இருக்கு, குப்பையில குப்பை தொட்டி. திரும்ப ஒரு அடிக்கும் போது சுனாமி அடிக்க போகுது. இன்னைக்கு அந்த சுனாமியில கோபுரத்தில் உட்கார்ந்து அந்த குப்பை கீழே விழும். அப்ப குப்பை கீழே போது தூக்கி போட்டு மிதிக்கணும். அந்த குப்பையை தூக்கி கூவத்தில் எறிவோம். குப்பையை கூவத்தில் எறியப்பட வேண்டிய கட்சி தாவேக்கா. தாவேக்கா கொள்கை கட்சியா, லட்சிய கட்சியா, தமிழ் மக்களுக்காக போராடிய கட்சியா? என்ன செய்கிறது நாட்டுக்கு? ஒரு அரிதார மூசி நடிகருடைய நம்பி, ஒரு கவர்ச்சியை நம்பி, ஆணும் பொண்ணு, இந்த திமுக அதிமுக கூடிய அமைச்சர்களுடைய பந்தா, இவங்களுடைய பூர்வீக நடவடிக்கை, இவங்களுடைய ஆடம்பரம், இது இளைஞர்களுக்கு வெறுப்பு ஏற்படுத்தி, அந்த வெறுப்புக்கு நீங்க யாரை தேர்வு செய்யணும்? நடிகரவா? இந்த நடிகரால என்ன செய்ய முடியும் நம்புறீங்க? பார்க்க போறோம். இந்த நடிகர் என்ன செய்ய முடியும்? அதனால இப்ப பாருங்க, 2 கட்சியிலுமே ஆள் போவான். ஏன்னா அவனுக்கு எங்க தாவேக்காக்கு ஆளே இல்லை, ஓட்டே கேட்கல, ஏஜெண்டே இல்லை, கவுண்டிங் ஏஜென்ட் இல்லை, ஆனா ஜெயிச்சிருக்கான். பாருங்க, இன்னைக்கே தஞ்சாவூர்ல குத்தாட்டம் போடுறான் பீர் பாட்டில் வச்சு. எம்எல்ஏ ஆர்கேண்டர்ல ஒரு எம்எல்ஏ பெரிய வாழை தூக்கி பிறந்த நாள் கேட்க விட்டுறான். ஒரு வந்தா நாங்க அங்கங்க பறந்து கற்பழிப்பு சம்பவங்களை கூட விரட்டி அடிப்பிட்டாரு. இன்னைக்கு அவர் பதவி இருக்கிறதுக்கு முன்னாடியே திருப்பரங்குன்ற மதுரையில 4 மர்டர். பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடியே ஆர்கே நகர்ல தாவேகா பொறுப்பாளர் சிறுமிக்கு சில்மிசம், நாமக்கல்ல கூடு விட்டு கூடு பாயிற மாதிரி மகளிர் அணி செயலாளர் வீட்டில் பாஞ்சாம் பாருங்க, மாவட்ட செயலாளர். ஒரு தலைமை எவ்வளியோ அவளியான துண்டை, தலைவன் எவ்வளியோ அவளியான துண்டை. தனிப்பட்ட வாரம் அதுக்குள்ள போகல. ஆனா அதிமுக காரங்க 3 அணியா 4 அணியா கூட்டம் போட்டுட்டு இருக்காங்க. தனித்தனியா வேலுமணி தலைமையில் ஒரு கூட்டம், சேவி சண்முகம் தலைமையில் ஒரு கூட்டம். என்ன உங்களுக்கு அரிப்பு? நீங்க அதிமுகவை காப்பாத்தினவங்க. நீங்க அதிமுகன்ற இந்த அம்மா இருக்கிறத வச்சுதான்டா சம்பாரிச்சு கோடி கோடிய சாதாரண பிளம்பர் தானே வேலுமணி. ஒரு தற்காலிக டெம்பரவரி பிளம்பர் வேலை பார்த்த வேலுமணிக்கு இன்னைக்கு தீவுகள் எத்தனை? அப்படி கோடி கோடியா கொள்ளையடிச்சதுனால வேலுமணி அமித்ஷா கண்ட்ரோல்ல மாட்டிக்கிட்டு இவ்வளவு பெரிய கட்சி அழிக்க பாக்குறீங்களப்பா. சிவி சண்முகத்துக்கு கனவு. எப்படி கனவு? இந்த கனவு அடைகிறதுக்கு நீ அதிமுகவை காலி பண்ணணுமா? நீ மந்திரி ஆகி அந்த கனவை நிறைவேற்றணுமா? உன் கனவு என்ன? என்ன நீங்க சொன்னாரு? நயன்தாரா கனவை நீ அடைவதற்காக உனக்கு மந்திரி பதவி ஒரு கேடா? அது ஸ்டாலின் உங்கள் கனவை சொல்லுங்க சொன்ன மாதிரி ஓ கனவு அதான இருக்கு. அதுதான் மந்திரியா நினைக்கிறீங்க. நீ அதிமுக காப்பாத்துறதுக்கு மந்திரியா நினைக்கிறியா சண்முகம்? தொண்டர்கள் 2 கட்சியிலுமே நெருப்பா இருக்கான். 1 கோடி சென்ற ஓட்டு அதிமுக விழுந்திருக்கு. திமுக அப்படியே அசையாம தொண்டர்கள் இருக்காங்க. இளைஞர்கள்ட்ட ஒரு வெறுப்பு இருந்தது. 2 உணரணும், சுய பரிசோதனை பண்ண. எடப்பாடி உணர மாட்டாரு. எடப்பாடியை விட்டுட்டு துண்டக்காரன் துணியக்காரன் 10 பேரா போய் சேர்ந்துருவாங்க இந்த தற்கொலை கட்சியில. செங்கோட்டை அங்க இருக்காரு, உங்களை பூரா கூப்பிடுறது அவர் அங்க இருக்காரு, இவங்களை அரவணைப்பதற்காக அங்க இருக்காரு. என்ன கொள்கை ஒரு கட்சி தாவேக்காக்கு என்ன கொள்கை இருக்கு? ஏன் அதை போய் ஆதரிக்கணும்னு சொல்லி துடிக்கிறீங்க எல்லா பேரும்? இந்த கட்சி நின்றுமா? கட்டமைப்பு இருக்க கட்சியா? கொள்கை கட்சியா? லட்சிய கட்சியா? மக்களுக்காக போராடிய கட்சியா? இல்லைக்கு ஒன்றிய அரசு எதிர்த்து போராடிடுமா? கொள்கை எதிரி மோடி எதிர்த்து போராடிடுமா? ஏதோ ஆடி காத்துல அம்மி நகண்டது மாதிரி அவர் ஆடி காத்து அடிச்சிருச்சு, தோத்து போயிருக்கோம். ஆனா திராவிடம் வென்றிருக்கு. 2 திராவிட இயக்கத்துடைய வாக்க பாருங்க.
தாவேகா வந்தது சில பேர் பாருங்க 67க்கு பின்னாடி காங்கிரஸை நம்ம புதைச்சான். இப்ப காங்கிரஸ் மந்திரி சபையில உட்காரும் அவனுக்கு ஒரு நச்சரிப்பு, ஒரு ஆசை, நப்பாசை. நீ மந்திரியா இருந்தாப்புல நாட்டை ஆண்டு கிழிச்சிருவீங்களா நீங்க காங்கிரஸ்? அது மாதிரி பிராமணர்களே இல்லாத மந்திரி சபை தான் நம்ம வச்சோம். இன்னைக்கு 3 பிராமணர் உள்ள வந்துட்டாங்க தாவேக்கானால. இதை கவனமாக பார்க்க வேண்டும். இடதுசாரிகள் மற்ற அமைப்புகள் எல்லாம் ஆதரவு கேட்டிருக்காரு விஜய். நம்ம சிந்திக்கணும், யார் இந்த விஜய்னு சிந்திக்கணும். 3 பிராமணர்கள் இன்றைக்கு தமிழ்நாடு சட்டசபையில் 67க்கு பின்னாடி உள்ள நுழையிறாங்க. ஸ்ரீரங்கம், மயிலாப்பூர், தூத்துக்குடி. இன்னைக்கு மந்திர ஆலோசனை யாரு? பாலக்காட்டு பாப்பாத்தி தான் திரிசா. இன்னைக்கு அவர் யானைன்னா அந்த அங்குசத்தை அடைக்கிறதுக்கு 2 சா, ஒன்று அமித்ஷா, ஒன்று திரிசா. இந்த சாக்கள் தான் இன்னைக்கு நாட்டை ஆண்டு ஆள போறாங்க. மைனாரிட்டி அரசு. இந்த மைனாரிட்டி அரசு நீடிக்காது. அதுக்காக அதிமுக திமுக தலைவர்கள் சில பேர் கொள்கை இல்லாம கொள்கை இல்லாத கூட்டத்தை தளபதி ஸ்டாலின் வளர்த்தாரு கடந்த காலத்துல. ஓபிஎஸ் இங்க வந்தாரு, ஏதாவது பேசிக்கிறான்னு பாருங்க. அவரால் என்ன லாபம்? அவரை ஜெயிக்க வைக்க முடியும். அவர் திமுக தான் ஜெயிப்பாரு, அண்ணா திமுக தான் ஜெயிப்பாரு. அந்த கலை அவருக்கு தெரியும். ராமநாதபுரத்தில் போய் 3.1 லட்சம் ஓட்டு வாங்கலையா, அதெல்லாம் அவருக்கு தெரியும். அந்த கலை அது திமுகனாலதான் வெற்றி பெற்று அவர் நினைக்க மாட்டாரு. நான் சொல்றேன் திமுகனாலே அவர் வெற்றி பெறல, தனிப்பட்ட ஓபிஎஸ் வெற்றி பெற முடியும். அவர்னால தெற்கு என்ன நினைச்சீங்க? அவர் டூர் விட்டீங்க. திமுக நினைச்சு இங்க பொன்முத்துராமலிங்க இருக்காரு, நாங்கெல்லாம் இருக்கோம். திமுக காலங்காலம் ஆதரிச்சுக்க. நாங்க ஊருக்கு 10 பேராது இருக்கோம்ல. நாங்க ஒரு பெருங்காய டப்பா. இந்த பெருங்காய டப்பாவை மறந்துடுறது, மதிக்கிறது இல்லை. யாரை கூப்பிட்டுருக்காங்க? ஓபிஎஸ் தென் மாவட்டம் பூரா டூர் போகணும். எங்கேயாவது ஓரத்தில் ஜெயிச்சிருக்கா? பெரிய குளத்தில் அவர் சொந்த ஊர்ல ஜெயிச்சிருக்கா? நம்ம விடுதலை சிறுத்தைகள் ஜெயிக்க வச்சிருக்கணும்ல. அவரை மட்டும் போடியில் ஜெயிக்க வச்சார்ல. உரத்தநாட்டில் மட்டும் இப்ப வைத்தியலிங்கம் ஜெயிச்சார்ல. மனோஜ் பாண்டியன் மட்டும் ஜெயிக்கிறார்ல. அதெல்லாம் கலை அவங்களுக்கு. இவங்கெல்லாம் இங்க மந்திரியா எல்லாம் நினைச்சு வந்தாங்க. இப்ப அவங்களுக்குலாம் ஒரு ஆசை இருக்கும். எச்சரிக்கையா இருங்க. எங்களுக்கு ஒண்ணும் இல்லை. நாங்க என்றைக்கும் பெரியார் திராவிடம் அண்ணா கொள்கையை பேச போறோம். நீங்க மதிச்சா உங்களை மதிப்போம், மதிக்கலையா நாங்க யாருக்கும் அஞ்ச மாட்டோம். எங்க கொள்கை தமிழகத்தில் திராவிடம் வெல்ல வேண்டும். திராவிடம் தான் மனிதனை மனிதனாக உருவாக்கியது. அதனால 2 இயக்கத்திலையும் சந்தர்ப்பவாதிகள். அடுத்து மேயர் எலெக்ஷன் வரப்போகுது, அடுத்து நாடாளுமன்றம் வரும், அடுத்து பதவியெல்லாம் இருக்கு. தாவேக்கால ஆளே இல்லை. இப்ப போயிட்டா அப்படின்னு கொள்ள போய் வரிசையா நீ வேட்டியை மாத்திட்டு ஓடத்தான் செய்வான். அந்த வேடிக்கையும் பார்ப்போம். கொள்கைவாதிகள் இருப்பு என்றைக்குமே திமுக கொள்கை கூட்டம். திமுக அதிமுக ஒரு பிடிப்பான கூட்டம். ரெட்டால எம்ஜிஆர் அது ஒரு கூட்டம். ஆனா இங்க இருக்கிற கூட்டம் கொள்கை பிடிப்பு. திமுக சந்திக்காத சோதனை இல்லை. அதனால கேபி முனுசாமியுடைய பேட்டி வரவேற்கத்தக்கது. ஆனா எடப்பாடி பழனிசாமியால அந்த 49 பேரையும் காப்பாற்ற முடியுமான்றது 1000 கேள்வி இருக்கு. காப்பாத்தினால் மிகப்பெரிய வெற்றி எடப்பாடிக்கு. காப்பாற்ற முடியாது. எடப்பாடி ஒரு கட்டத்தில் மேல அங்க போக வேண்டிய சூழ்நிலையை பாஜக உருவாக்கும். தாவேகா மைனாரிட்டி அரசு என்பது பாஜக அரசு என்பதை அனைவரும் நினைவில் கொள்ள வேண்டும். நன்றி சார். நன்றி.